புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் எழுத்தாளர் முத்துக்குமார் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். குலாம் நபி ஆசாத் RSSஐயும் IS அமைப்பையும் ஒரே போன்று பேசியதாக ஒரு புதிய சர்ச்சை ஒன்று வந்திருக்குது. RSSஐ எந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோமோ அதே மாதிரி IS அமைப்புகளையும் நீங்கள் எதிர்க்கணும், IS போன்ற அமைப்புகளையும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நேற்று வந்து ஒரு இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. அதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்குது. முத்துக்குமார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? அடிப்படையில் குலாம் நபி ஆசாத் மிகவும் நிதானமாக பேசக்கூடியவர், அமைதியாக பேசக்கூடியவர். அவர் இப்படி ஒரு கருத்தை மிக முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அடிப்படையில் IS அமைப்பு அதனுடைய இலக்கு, அந்த இலக்கை செயல்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உத்திகள், குறிப்பாக அந்த தலையை சீவுவது போன்ற அதாவது மனத்தை கீறக்கூடிய ஒரு விஷயங்களை தான் வந்து IS செய்வாங்க. அது வந்து கடுமையான ஒரு கண்டனத்துக்குரியது. அதுபோலவே RSSனுடைய செயல்பாடு, அது கோல்வால்கர் சாவர்கர் கொடுத்த வரையறைகளின்படி அவங்களுடைய சித்தாந்தம் எல்லாமே வந்து கடுமையான விமர்சனத்துக்குரியது. எப்போதுமே அன்னைக்கு உருவாக்க கொடுத்த வரையறையின்படி இன்றைக்கி பதட்டம் இந்த அளவுக்கு உருவாகி இருக்குன்னா அவங்க போட்டு கொடுத்த பாதையின்படி தான் இயங்கியிருக்கு. அதனால் அது எப்படி வந்து உடல் ரீதியான IS செய்வது உடல் ரீதியான வன்முறையோ அதுபோல் இது வந்து உணர்வு ரீதியான வன்முறையான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இரண்டையும் சமத்தட்டில் வச்சு விமர்சிக்கணுமா, இரண்டுமே எதிர்க்கப்பட வேண்டியவை, இரண்டுமே விமர்சிக்கப்பட வேண்டியங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை இரண்டுமே சமத்தட்டில் வச்சு தான் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறத எனக்கு வேறுபாடு இருக்குது. காரணம் என்னென்னா, IS என்பது நேரடியாக உடல் ரீதியான தாக்குதலை நடத்துகிறது. அது மிகவும் ஆபத்தானது, அது கண்டிக்கத்தக்கது. அப்படின்னு பேசும்போது சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வார்த்தைகளை அப்படியே லிட்ரல் மீனிங்ல நம்ம எடுத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே வருது. அவங்க வந்து ஒரே தட்டில் வச்சு பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியல. இங்க வந்து சில காரணங்களுக்காக இந்த அமைப்பை எப்படி நாங்க எதிர்க்கிறோமோ அதே மாதிரி அந்த அமைப்பையும் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றது வந்து இரண்டையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதாக பொருள் கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் ஒன்று அதுக்குள்ள வருது. இல்லை, அது வந்து அதை யார் இப்படி பார்க்குறாங்கங்கிறது, அதாவது இதை வந்து IS அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்கிறவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் RSSல இருக்கிறவங்க வந்து இப்போ எங்களை சமதட்டில் வச்சு பார்க்கறது மூலமா நாங்களும் வந்து அந்த வன்முறையில் ஈடுபடுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறதுக்கான ஒப்பிடவே கூடாது அப்படிங்கிறது RSS நிலைப்பாடாக இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு அதை சொல்வதற்கான அத்தனை உரிமைகளும் RSSக்கும் இருக்கு. இவர் சொல்லும் போது இரண்டையும் சமதட்டில் வைத்து பார்ப்பதாகத்தான் படுகிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இந்த சமதட்டில் வைப்பதா கரெக்டாக சமமாக வைக்கிறாரா அதை பற்றி ஆராய்ச்சி வந்து ரெண்டாம் பட்சமாக பார்க்குறேன். அது அவ்வளோ முக்கியம் இல்லை. எதை விட எது அதிகக்கூடியதுங்கிறது இருக்குல்ல, அந்த ஆராய்ச்சிக்கு போனீங்கன்னா நான் IS விட RSS தான் இன்னும் ஆபத்தானதுன்னு கருதுவேன். காரணம் வந்து IS உடைய செயல்பாடு வந்து நேரடியான அவர் சொன்னதை போல ஒரு உடல் ரீதியான வன்முறை சார்ந்து ஆயுதம் தாங்கி நேரடி வன்முறையில் மட்டுமே இருக்கிறது. அப்போ அதை எதிர்கொள்வது நீங்கள் வந்து அதே மாதிரி எதிர் ராணுவ நடவடிக்கை மூலம் அதை நீங்கள் நேரடியாக எதிர்கொள்ள முடியும். ISக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மனங்களை மாற்றக்கூடிய, மக்கள் கருத்தை தன் பக்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய இயக்க ரீதியான வலிமைங்கிறது RSS போல கிடையாது. RSS வந்து இரண்டையும் சேர்த்து இணைத்து கொண்டு போகிறது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த இடத்துல இயங்குகிறதோ அந்த பகுதி மக்கள் தன்னை ஆதரிக்கக்கூடிய மனநிலையை நோக்கி நகர்த்தி போவது இருக்குல்ல, உணர்வு ரீதியாக அதையும் திட்டமிட்டு RSS செய்கிறது. அந்த மாதிரிலாம் ISக்கு அஜெண்டா இல்லை, அதுக்கான கேப்பபிலிட்டி அதுக்கு இல்லை. IS வந்து நேரடியான முரட்டுத்தனமான ஆயுத பலத்தை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் IS இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைவாகவும் ஆயுத பலம் மட்டுமே பெரிதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு. RSS வந்து அதனுடைய ஆயுத பலம் சைடு இருக்குல்ல, அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் பின்னணியில் வைத்து கொண்டிருக்கூடியதாக இருக்கு. நீங்கள் RSS வந்து உடல் ரீதியான வன்முறையில் ஈடுபடலையானா இதுவும் ஈடுபடுகிறது. அதனால உங்களுக்கு அசிமான இந்த மாதிரியான ஆட்கள் நமக்கு காட்டக்கூடிய ஆதாரம் அதுதான். இந்தியா முழுவதுமே பல்வேறு இடங்களில் அவரோட ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க, குண்டுகள் வைக்க சம்பவங்களை குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அதை நோக்கி கவனம் போக விடாமல் வேறு பக்கம் ஒரு இயக்க ரீதியாக ஒரு செயல்பாடு ஒன்று இருக்குல்ல, அது அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக செய்து கொண்டிருப்பதற்குல்ல, அதுதான் அவர்களுக்கு ISஐ விட அதிக கூடுதல் முகமூடியை கொடுக்கிறது. இல்ல பண்பாட்டு ரீதியான பணிகளை தானே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தானே வாக்குறுதிகளை அவங்க ஏற்கனவே அரசுக்கு கொடுத்துருக்காங்க. தாலிபான் மாதிரி அமைப்புகளும் கூட பண்பாட்டின் பெயரால தான் எல்லாத்தையுமே செய்கிறார்கள். அவங்களும் வந்து பண்பாடற்ற செயல்களை செய்கிறவர்கள் இப்போ எல்லாருமே பெரும்பாலும் பண்பாட்டின் பெயரால தான் செய்வார்கள் என்ன. ஆனால் அவங்களும் பண்பாட்டின் பெயரால தான் செய்கிறாங்க.
இவங்க பண்பாட்டு இயக்கம் என்று சொல்லிக் கொள்வதே ஒரு வசதியான முகமூடி தான். இல்லை, அதாவது குலாம் நபி ஆசாத் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஐஎஸ்ஐ நம்ம எப்படி எதிர்க்கிறோமோ அதே போல் ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. RSS எப்படி எதிர்க்கிறோமோ ஆர்எஸ்எஸ் எப்படி எதிர்க்கிறோமோ அப்படி ஐஎஸ்ஐ நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. நான் என்ன சொல்றேன்னா, முக்கியமான விஷயம் இருக்கு முத்துக்குமார். என்னன்னா, குலாம் நபி ஆசாத் இந்த பேசும்போது இதை அவர் ஒரு பெருவாரியாக முஸ்லிம்கள் சபையில பேசுறாரு. அந்த சபையில பேசும்போது அவர் ஐஎஸ்க்கு எந்த விதமான தாட்சணியமும் காட்டவே இல்லை. என்ன மிக கடுமையாக அது பெருவாரியான முஸ்லிம்கள் மத்தியில எப்படி ஐஎஸ் அவங்க ஆதரிக்க முடியாதுங்கிறது தெளிவா சொல்றாரு. என்ன அப்படி சொல்லும் போது ஆர்எஸ்எஸ் இங்க எதிர்க்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க, ஏத்துக்கிறீங்க. அதை போல தான் ஐஎஸ் எதிர்க்கிறோம், ஐஎஸ் எதிர்க்கிற மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவர்களுக்கு மிக தெளிவாக விளக்குவதாக கூட நீங்க பார்க்கலாம். இந்துக்கள் நிறைந்த சபையில ஆர்எஸ்எஸ் பற்றி விமர்சனம் செய்துட்டா அது புரிந்து கொள்ளக்கூடியது. நீங்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்துல அங்க போய் ஆர்எஸ்எஸ் நீங்க அதுக்கு வேற ஒரு புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இந்துக்கள் கூடின சபையில ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கிற போது நீங்க முதல் ஐஎஸ் விமர்சிப்பது ரொம்ப இயல்பா நடக்கும். இந்துக்கள் கூடியிருக்கிற சபையில ஐஎஸ் விமர்சிப்பது இயல்பா நடக்கும், தாலிபானை விமர்சிப்பது இயல்பா நடக்கும், அல் கொய்தா விமர்சிப்பது இயல்பா நடக்கும். ஆனால் அவருடைய விமர்சிக்கிற போது அது எப்படின்னா ஆர்எஸ்எஸ் மாதிரி தான் அதுவும் அதையும் நான் விமர்சிக்கிறோம்னு சொல்லுவது இருக்குல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். அதே போல முஸ்லிம்கள் சபையில போய் ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கிறது ரொம்ப இயல்பா நடக்கும், இயல்பான விஷயம். என்ன அவர்களுக்கு எப்போதுமே அதை பற்றி பயம் இருக்கு. அங்க ஐஎஸ் மாதிரி தான் இது. அதை அவர் தவிர்த்திருக்கலாம்ல, அங்க வெறும் ஐஎஸ்க்கு எதிரான விஷயங்களை மட்டும் அங்க பேசி இல்ல. அப்ப இந்துக்கள் மத்தியிலேயும் நீங்க ஆர்எஸ்எஸ் பத்தி மட்டும் பேசினால் போதும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்ல, அவர் அதே வகைப்பாட்டின்படி இந்துக்கள் சபையில பேசும் போதும் நம்ம ஐஎஸ் பற்றி பேச வேண்டாம், தாலிபான் பற்றி பேச வேண்டாம், ஆர்எஸ்எஸ் பற்றி மட்டும் பேசினால் போதும்ன்ற ஒருத்தர் சொன்னா ஏற்றுக்கொள்வீர்களான்ற மாட்டோம்ல. இல்லை, அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கணும், அப்படி எதிர்க்கிறோம், அதே போல் ஐஎஸ்ஐ எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அந்த முஸ்லீம்கள் சுதந்திர சபையில் அது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு தீவிரமாக பேசுகிறோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலின்படி இயங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறதுனால தான் இவ்வளவு 1.5 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து பதட்டம் சூழ்ந்த ஒரு சூழல் இருக்குது. இதை இவங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கணும் அப்படின்னா உண்மையிலேயே அரசியல் ரீதியாக கடுமையான ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்துருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலின்படி பாஜக ஆட்சியா வந்திருக்காது. அந்த பணியில காங்கிரஸ் தொய்வடைஞ்சு போனதுனாலதான் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல எலக்டோரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற அளவுக்கு அவங்க போறவங்க கடந்த தேர்தலின் போது பாஜகவை வீழ்த்துவதற்கான சரியான வியூகங்களை வகுக்க தவறிட்டு இப்ப ஆர்எஸ்எஸ் போலவே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றது அரசியல் தளத்துல அவங்க சரியா செயல்படல அப்படிங்கறது. காங்கிரஸ் 3 முறை காங்கிரஸ் அரசு 3 முறை விடுதலைக்கு பிறகு தடை செய்திருக்குது. அதையெல்லாம் மீறி தான் இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருக்குது. ஆக நீங்க ஆர்எஸ்எஸ் நீங்க காங்கிரஸ் சரியாக கையாளவில்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? எதிரிகள் பெரிய அளவுல போறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய எதிர்ப்பின் வீரியமும் அதை விட அதிகமா தான் இருக்கும். அதிகமா போயிட்டாங்கிறதுனால அமைதியா இருந்தா அந்த ஆபத்தினுடைய வீரியம் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஐஎஸ்ஐ போல அங்கே ஆயுதம் தாங்கின எதிர்குறல்கள் வருகிற போது அதை ஒடுக்குவது இந்திய அரசுக்கு காங்கிரஸ் அரசா இருந்தாலும் எந்த அரசா இருந்தாலும் மிக எளிதாக ராணுவ பலத்தை கொண்டு எதிர்கொண்டு விடுறாங்க. சிதம்பரம் வரைக்கும் ஆமா ஆயுத பலத்தை கொண்டு எதிர்கொண்டு விடுறாங்க. அதை அதே மாதிரி ஐஎஸ் எதிர்கொள்வதுங்கிறதும் உலக அளவில் ராணுவ பலத்தை கொண்டு எதிர்கொள்வதுங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஆர்எஸ்எஸ் எதிர்கொள்வதில் இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா ஆர்எஸ்எஸ் கருத்து ரீதியாக மக்கள் மத்தியில் ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்குல அதை கூடவே செய்கிறது. அதை செய்து கொண்டேதான் தன்னுடைய ஆயுத வேலைகளை ஈடுபடுகிறது. அந்த பிரச்சாரம் செய்வதற்கான கருத்துரிமை அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யுது. கருத்துரிமை இருக்கு. அப்ப அதை எதிர்கொள்வதற்கு இருக்குல்ல, அதை எதிர்கொள்வதற்கு நீங்க ஐஎஸ்ஐ ஒடுக்குவதை போல இதை ஒரு பெரிய ராணுவ பலத்தை மட்டும் கொண்டு ஒடுக்கி விட முடியாது. தடை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்த பிறகு ஏன் தடை நீக்க வேண்டிய அவசியம் வருகிறது? அப்போ கருத்தியல் ரீதியான ஏற்படுகிறது. இல்ல தடைகள் எந்த அமைப்பையும் ஒடுக்கிவிடும் அப்படின்னு நினைக்க முடியாது. இல்ல அமைப்பை ஒடுக்குவதற்குல தடை செய்ய வேண்டிய அளவுக்கு ஒரு அமைப்பு போவதும் அதன் பிறகு மீண்டும் அந்த தடையை நீக்க வேண்டியதுக்கு பரிசீலிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை அதே அமைப்பு ஏற்படுத்துவதற்குல
இந்திய அரசு வடிவமைச்சு கொடுக்கறதும் நடக்குது. இந்திய அரசு எப்படி என்ன நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய தடையை நாங்க விளக்குவோங்கிறதுக்கான வழிகளையும் வந்து இந்திய அரசு தடை விதித்த இந்திய அரசே சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது வந்து சுதந்திர காலம் தொட்டு இன்னைக்கும் அது நீடிச்சு இந்திய அரசின் ஒரு பகுதி நிச்சயமா. சரியா சொல்லப்போனா அந்த பகுதி அது அங்கதான் அரசுடைய சாமர்த்தியம். ஆமா ஆமா, அது பட்டேல் காலத்துல ஒரு பகுதி இந்திய அரசில் இந்தியாவுடைய ஆதிக்க அமைப்பு போது அதுவும் ஊடுருவி இருக்குங்கிறது நீங்க மறந்து விடக்கூடாது. இது எல்லாமே ஒரு விதமான பார்வை தானே ஞானி. அது ஊடுருவி நீங்க சொல்றீங்க. சரியான தேசத்தை பற்றிய சரிதான புரிதல்களோட அந்த பணியாளர்கள் அரசுக்குள்ள வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லலாம். தேசத்தை பற்றின புரிதல் என்னங்கிறத நம்ம விவரிக்கணும். இப்படி இப்ப தேச துரோகம் என்பது வரையறுக்கப்பட வேண்டியதோ அதே மாதிரி தேசத்தை பற்றின புரிதல் என்னங்கிறது நம்ம விவரிக்க வேண்டியிருக்கு. 3 முறை தடை செய்யப்பட்டதற்கு பிறகும் ஒவ்வொரு முறையும் தடை விலக்கப்பட்டு திரும்ப அவங்களுடைய வழக்கமான பணிகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஐஎஸ்ஓடு ஒப்பிடும் அளவுக்கு அந்த அமைப்பை வந்து நீங்க பேசுறது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஆமா, அதாவது ஞானி சொன்னது நான் தொடக்க சுட்டிலேயே சொன்னேன். வன்முறைங்கிறது 2 பேருமே வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. ஒன்று வந்து நேரடியாக உடல் ரீதியான வன்முறை, இன்னொன்று உணர்வு ரீதியான வன்முறை வந்து இன்னும் ஆபத்தானது. ஆனா பார்க்கும் பார்வையில வன்முறை அப்படின்னு சொல்றீங்கல்ல, இவங்களுடைய வன்முறையை நீங்க எப்படி வன்முறையை ஈடுபடுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்சைட்மென்ட் டு வயலன்ஸ் இல்லன்னா எதுவுமே வந்து பெரிய அளவுல கருத்து ரீதியாக ஐஎஸ்எல் இருந்து உங்களுக்கு வந்து எச்ராஜா மாதிரி ஒரு தலைவர் இருக்காரா, தொக்காடியா மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறாரா? என்ன பொதுவெளியில இயங்கிக் கொண்டு பகிரங்கமாக பேசிக்கொண்டு ஜனநாயகவாதிங்கிற போர்வையோடவே, ஆனால் நீங்க வந்து அபராஜிதாவை சுட்டுக்கொள்ளு, என்ன பெரியாரை செருப்பாலடி அப்படின்னு பொதுவெளியில பேசுவது இருக்குல்ல, இந்த சாத்தியங்கள் எல்லாம் ஐஎஸ்க்கு சாத்தியமா? ஐஎஸ் மாதிரி அமைப்பு அந்த மாதிரியான ஏக்க செயல்பாட்டில் இருக்கிறதான்னு யோசிங்க. இல்ல ஆனா இங்க இல்ல ஆர்எஸ்எஸ் இத மாதிரி தலைவர்களை நாடு முழுவதும் உருவாக்கி வச்சு நீங்க வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பையும் செயல்படக்கூடிய ஜனநாயக அமைப்புக்குள்ள செயல்படக்கூடிய நபர்களையும் திரும்ப திரும்ப ஒப்பிட்டு பேசுறதே வந்து வினோதமாக. இல்ல ஜனநாயக அமைப்புக்குள்ளே இருந்து கொண்டே இப்படி பேச முடியுங்கிற ஒரு தைரியம் எங்கிருந்து வருகிறது? இல்ல ஜனநாயக அமைப்புக்குள்ள இருந்து கொண்டே இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. இல்ல அரசை தூக்கி எறிய வேண்டும் என்பது வந்து கான்செப்ட், அது வந்து தத்துவ ரீதியாக பேசப்படுவது. தனிநபர் தாக்குதல் நேரடியாக என் மகளா இருந்தால் நான் சுட்டு கொல்லுவேன்னு பேசுறாரு. அதனாலதான் அதை வந்து கருத்து ரீதியான வன்முறை அப்படின்னு நாம சொல்றோம். அதுவும் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது, விமர்சிக்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது. ஆனா என்னுடைய அந்த சமத்தட்டுல வச்சு விமர்சிக்கிறதா எனக்கு வேறுபாடுகள். சரி, இது தொடர்பாக குலாம் நபி ஆசாத் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பாஜக முன்வைக்குது. அது இயல்பான, அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் வாய்ப்பே அதுதான். ஏன்னா எப்படி எதிரான விமர்சனங்கள் வரும்போது அதற்கு எதிர்வினைகள் வந்து அதற்கு தத்துவ ரீதியான அதாவது எதிர்வினையோ அல்லது கருத்தியல் ரீதியான எதிர்வினையோ செய்யாம நிறைய மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து பாஜக வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு எடுத்த உடனே அந்த திரும்பவும் விவாதத்துக்கு கொண்டு போகாம மன்னிப்பு அப்படிங்கிறது மூலமா விவாதம் திசை திரும்பும். அதுக்கு நேரடியான பதில் அவங்க கொடுக்கணும். அதுக்கு மாறா மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து அது சரியில்லை. இல்ல இதே மாதிரியான குற்றச்சாட்டு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? திரும்பி ஆர்எஸ்எஸ் ரத்த தான இயக்கம் நடத்திருக்கு, வெள்ள நிவாரணத்துக்கு போயிருக்கு, பூகம்ப நிவாரணத்துக்கு போயிருக்கு, அங்கெல்லாம் என்ன சமூக பணிகள் பண்ணிருக்கு, இது இந்த மாதிரியான இயக்கம் இதுதான் அங்கிருந்து அறிக்கைன்னு வந்தா பேச வந்தா அதான் பேசுவாங்க. மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது. இல்ல ஏஜி நூர்னி இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளோட ஒரு கட்டுரை எழுதும் போது, காந்தியினுடைய படுகொலை தொடர்பாக எழுதும் போது RSS வழக்கு போடுது. அந்த அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறாரு. அவருடைய கட்டுரையை வந்து தாங்கி வந்த நாளிதழும் மன்னிப்பு கேட்குது. ஆக இந்த அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் இப்படித்தான் முடியுது. அதுதான் நான் சொல்றேன். அதாவது அவங்க வந்து தன்னுடைய தத்துவ ரீதியான எதிர்வினை ஆற்றுறதுக்கு பதிலாக வேறு வழக்கு அல்லது மன்னிப்பு இந்த மாதிரியான பாதையில தான் அவங்க போறாங்க. விவாதத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது அரசனுடைய இது. இதுல வந்து நீதிமன்றங்களும் வந்து இதுல மாறுபட்ட நிலைகளை தான் எடுக்குது. மற்ற எல்லா விஷயங்களும் எடுக்கிற மாதிரி அர்ஜுன் சிங் இதே மாதிரியான கருத்தை சொல்லும் போது ஹிந்து வெளியிட்டதுன்னு சொல்லி ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குல வந்து ஹரியானா கோர்ட்ல ஹைகோர்ட்ல ஹிந்து ரிப்போர்ட் பண்ணது சரிதான், அது அவர்களுடைய 19 உட்பிரிவு 1 கீழே அவர்களுடைய உரிமை தான், அது அவங்க ரிப்போர்ட் பண்ணது சரிதான்
அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. இந்த நீதிமன்றம் வழக்கு தீர்ப்புன்னு போறதுக்கு முன்னாலே ஏஜி இன்னொரு மன்னிப்பு கேட்டு, ஆக இது தொடர்பாக பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இந்த இரண்டு விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. இல்லை, அது ரொம்ப அடிப்படை காரணம் வந்து உங்களுக்கு ஐஎஸோட ஒப்பிடும்போது ஆர்எஸ்எஸ் வந்து முற்றிலும் வேறு தளத்தில் வேறு விதமான அணுகுமுறை உத்திகளோடு இயங்கிட்டு அமைப்பு. அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. அந்த வரலாறில் வந்து சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த இந்திய பொது வெளியுடைய குறிப்பாக அதிகார அமைப்பிலே பல்வேறு பிரிவுகள் இருக்குல்ல, அவை எல்லாவற்றிலும் அது சார்பாளர்கள் ஊடுருவிருக்காங்கன்னு நீங்கள் மறக்கவே முடியாது. நீதித்துறையில் இருக்காங்க, ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்ல இருக்காங்க, போலீஸ் துறையில இருக்காங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? கல்வித்துறை முழுக்க இடதுசாரிகள். நான் வந்து மறுக்கவே இல்லை, எல்லாரும் ஊடுருவிருக்காங்கல்ல. யார் ஊடுருவல் வெற்றிகரமாக இருக்கிறது, ஊடுருவினதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை யார் வந்து யாருக்காக பயன்படுத்துகிறார்கள், ஊடுருவி கொண்டு அவர்கள் என்ன காரியங்களை செய்கிறார்கள், அது ரொம்ப முக்கியமாகணும். எல்லா சார்பாளர்களும் இருப்பாங்க, எல்லாருக்கும் இடம் உண்டு. ஆனா அவங்க உள்ள ஊடுருவி, ஞானி சொல்ற போல ஊடுருவின்றி என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். இடதுசாரிகள் என்ன செய்யறாங்க, இந்துத்துவ சக்திகள் என்ன செய்யறாங்கிறது வந்து வெளிப்படையான ஒரு விஷயமா தான் நம்ம இருக்கு. தேச துரோக சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேராசிரியை ரமிலா தாப்பர் ஒரு தமிழ் இந்துக்கு ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க. தேச துரோகம்ங்கிறது மிக கடுமையான விவகாரம். சமீப காலத்தில் வந்து சாதாரண மக்கள் மேலே அது சுமத்தப்படுகிறது. அப்படிலாம் செய்வதற்கு முன்னால் தேச துரோகம் என்றால் என்ன என்பதை மக்களுக்கு அரசு விளக்கி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து மிக தீவிரமாக தன்னுடைய சித்தாந்த ரீதியான விமர்சனங்கள் அல்லது செயல்பாடு, அரசாங்கத்துடைய செயல்பாடுகளுக்கு மீதான விமர்சனங்களை வந்து அரசு எதிர்கொள்வதற்கான அந்த உத்தி அப்படிங்கிறது வந்து கருத்துக்கு கருத்து அப்படிங்கிறதான் இல்லாமல் கருத்துக்கு வழக்கு அப்படிங்கிற மாதிரியாக தானே இப்போ போயிட்டுருக்கு. அதுதான் வந்து மோடி அரசனுடைய செயல்பாடாக இருக்குது. அதில் மிக முக்கியமாக இந்த தேச துரோக வழக்கு அப்படிங்கிறத பண்ணாங்க. தேச துரோக வழக்கும் தொடர்ச்சியாக போடும்போது மிக முக்கியமான சூழல்கள் அது மாதிரி போடும்போது அந்த தேச துரோகம்னா என்னன்னு வரையறுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஏன்னா அதை மையப்படுத்தி தாக்குதல் செய்யும் போது அது என்ன அப்படிங்கிறத வந்து வரையறை செய்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை மக்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தானே. அதை ஒவ்வொரு முறையும் அதை வந்து விளக்கம் சொல்லணும் அப்படின்னு அரசு நம்ம எப்படி கேட்கணும்? ஆனால் அந்த வரையறையின்படி இவர்களுடைய கருத்துக்கள் அப்படி அந்த வரையறையை மீறி இருந்ததா, அதனால் தான் இவங்க மேலே வந்து தேச துரோகம் வழக்கு போட்டாங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விவாதத்துக்குரிய ஒரு கேள்வி இல்லையா? அதனால தான் இந்த வரையறை அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அந்த சட்ட ரீதியான புரிதல்ல ignorance of law is not an excuse. எஸ், நான் ஒத்துக்கிறேன். அதனால வந்து நீங்க என்ன இருக்கோ அதை நீங்க தெரிஞ்சுதான் வச்சிருக்கணும். அது அரசு ஒவ்வொரு முறையும் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு தான் போடணும் அப்படின்னு கேட்பது வந்து சரியானதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, தேச துரோகம்ங்கிறத இவங்க என்ன, அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, அவமானம் தேசிய கொடியை வந்து இது இதாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற. ஆனால் பிரதமர் மோடி வந்து முகம் துடைக்கிறார். அப்போ ரெண்டுத்துக்குமான வேறுபாடு இருக்குது. நீங்கள் எதை வந்து அந்த கொடியை அவமதிக்கிறதுங்கிறத எதை கருதுறீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த தேச துரோகம்னு சொல்லும்போது அதுக்கான வரையறையை தெளிவாக கொடுங்க அப்படிங்கிறது ரமிலா தாப்பருடைய கோரிக்கை. நபருக்கு நபர் வேறுபடுது. ஆமாம், நபருக்கு நபர், அதுவும் ஆட்சியாளர்களுக்கும் அந்த ஆட்சியாளர்களை விமர்சிப்பவர்களுக்குமான அளவுகோல் அப்படிங்கிறது மிகவும் வேறுபாடாக இருக்குது. ரொம்ப அடிப்படை வந்து தேச துரோகம்ங்கிறது வந்து அரசு துரோகமாக குறுக்கி புரிந்து கொள்வதுதான் பிரச்சனை. தேசம் வேறு, அரசு வேறு. முதல்ல அதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த தேச துரோகத்துக்கே நம்ம 1947க்கு முன்னால் இந்த பெயர் பயன்படுத்தப்படவில்லை. ராஜ துரோகம் அந்த காலகட்டத்தில் பத்திரிகைகள்லாம் எழுதப்பட்டதுக்கு அன்னைய ராஜாவுக்கு எதிரான துரோகம் செய்வதுதான். என்ன அரசர் ஆட்சி தான் நடக்குது, பிரிட்டிஷ் மொனார்க்கியோடைய ஆட்சி நடக்குது, ராஜ துரோகம் வந்து அது கருதப்பட்டது. நீங்கள் 47க்கு பிறகு ராஜாவை ரீப்ளேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்தையுமே அப்படியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணுறதா மாற்றி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே பிரச்சனை. தேச துரோகம்ன்றது இன்னும் பெரிய வார்த்தை. அது உண்மையிலேயே தேசம்ன்றது என்ன? தேசம் என்பது ஒரு வரைபடம் கிடையாது. தேசம் என்பது மக்கள், அதில் இருக்கிற மக்கள். தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நடக்கிற துரோகம் என்பது என்ன? நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்காமல் இருப்பது துரோகம், மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இருப்பது துரோகம், மக்களில் ஒரு பகுதியினர் இன்னமும் உணவு இல்லாத போது ஒரு பகுதியினர் வந்து ஆடம்பரமாக வாழ்வது துரோகம். இதெல்லாம் தான் தேச துரோகம் பார்த்தீங்கன்னா. அப்போ தேச துரோகம் என்பதையே வந்து தேசத்தின் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்த துரோகத்தையும் நீங்கள் வரையறுக்கணும். ஆனால் இங்கே வரையறுக்கப்பட்டிருப்பது எல்லாமே ஆட்சி நடத்தக்கூடிய அரசுக்கு எதிராக விமர்சனங்கள் இருக்குல்ல, அதை எல்லாமே தேச துரோகம் என்று வரையறுக்கிற ஆபத்து தான் நம்ம இருக்கோம்.
அதனால தான் இது மறுவரையறை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்ல அரசுக்கு எதிரான விமர்சனங்களை நாங்க வந்து தேச துரோகமாக பார்க்கல. இந்தியா துண்டாடப்பட வேண்டும் அப்படின்லாம் பேசுற நபர்கள் மேலதான் அதை போடுறோம். அரசுக்கு எதிரான விமர்சனத்தை நாங்க வந்து ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு ரொம்ப தெளிவாக சொல்லுது. இல்ல இந்தியா பிரிக்கப்பட வேண்டும் ஒருத்தர் பேசுகிறான்னா ஏன் பிரிக்கப்பட வேண்டும்னு அவர் சேர்த்து பேச போறாரு கூடவே. அதுக்கு அவர் காரணங்களை முன்வைக்க போறாரு. அந்த காரணங்களை நீங்க விவாதிக்க தயாரா இருக்கணும், பரிசீலிக்க தயாரா இருக்கணும், நிராகரிக்க தயாரா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காரணங்களை பேசுவது இருக்குல்ல, பேசுவதே குற்றம் நீங்க சொல்ல முடியாது. மாறாக அதை பற்றி நான் விவாதிக்கவே தயாரா இல்ல, துப்பாக்கி முனையில கத்தி முனையில உடனே இந்த மாநிலத்தை பிரித்து கொடு, இந்த தனிநாடா கொடு அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் நீங்க வந்து அது வேறு விதமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பேசுவது என்பது வேறு, அது வந்து ஆயுதம் தாங்கின போராட்டத்தோடு வன்முறையாக ஒரு வன்முறையில் ஈடுபடுவது என்பது வேறு. ரெண்டையும் நீங்க பிரிச்சு பார்க்காம அந்த கருத்தை விவாதிப்பது என்பதே தவிர நீங்க பேச முடியாது. அதான் நான் போன சொல்ல சொன்ன போல கருத்துங்கிறத தாண்டி கருத்துக்கு வழக்கு அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல விவாதங்கிறது சுத்தமா அடிபட்டு போகுது. அப்போ அந்த அறிஞர் சமூகம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டு அவங்க வந்து எப்படி அந்த அரசாங்கத்தை நடத்த போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அறிஞர் சமூகம் அப்படின்னு சொல்றாரு, கிட்டத்தட்ட அதே வார்த்தையை ரமீலா தாப்பரும் பயன்படுத்துறாங்க. சாதாரண மக்கள் வந்து வழக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறாங்க, வழக்கத்துக்கு மாறான கண்ணோட்டங்களும் செயல்பாடுகளும் அவர்களுக்கு தேவைப்படுறது இல்லை. ஆனா கல்வியாளர்களும் அறிஞர்களும் வழக்கமான சிந்தனையிலிருந்து விலகி செல்ற வழிகளிலையும் அவங்க சிந்திக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவார்கள்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும். அவர்களுடைய செயல்களும் சிந்தனைகளும் சமூக ரீதியாக தீமையானவை இல்லை என்ற புரிதலும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது தீமை பயக்குதா இல்லையா அப்படிங்கறத வந்து நபருக்கு நபர் வேறுபடத்தானே செய்யும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்ல வர விஷயமே என்னன்னா, சகஜமான ஆர்டினரியான பொது புத்தி இருக்குல்ல, அதுல ஒரு முழு சமூகம் எங்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறவங்க யாரு? இதுல இருந்து மாறுபட்டு சிந்திக்கிறவங்க தான் நகர்த்துறாங்க. அப்படி சிந்திக்கிறவங்களை சிந்திக்கவே விடல நீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன அந்த சிந்தனையின் விளைவா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பது அடுத்த கட்டத்தில் தான் தெரியக்கூடியது. ஆனால் சிந்திக்கவே அனுமதிக்கலன்னு நீங்க அப்ப இது வந்து சமூகம் தேங்கி போகும். ஒரு தேக்கத்தில் தான் இருக்க முடியும். அப்படி தேக்கத்தில் இல்லாமல் இருப்பதற்கு வேறு விதமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு சிந்திப்பதற்கான சூழல் இருக்க வேண்டும். அந்த சூழலை பற்றி பேசுறாங்க அவங்க. அதான் அந்த தேசம் எல்லாரும் ஒரு வகையில் போயிட்டு இருக்கிறப்போ அறிஞர்களோ வல்லுநர்களோ அவங்க வந்து அவங்களுடைய பார்வை வந்து வேறுபட்டு இருக்கும். அந்த வேறுபட்டு சிந்திப்பதற்கும் அந்த சிந்தித்ததை வந்து மக்கள் மத்தியில் சொல்றதுக்குமான ஒரு சுதந்திரம், அந்த கருத்து சுதந்திரம்ங்கிறது இருக்கணும். ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்துக்கு சிறை போடும் வகையில் இந்த மாதிரியான தேச துரோகம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறதுங்கிறது வந்து அவங்களுடைய சிந்தனைகளை அல்லது சிந்தனைகளுடைய வழியாக ஏற்படும் செயல்பாடுகளை முடக்கி வைப்பதற்கு இது இந்த மாதிரியான செயல்பாடுகள் இட்டு செல்லும். அது வந்து ஆபத்தானது. அதான் ஒரு கருத்து சுதந்திரம்னு சொல்றாரு. கருத்து சுதந்திரம் நீங்க ஒரு பொது புத்தியில ஒரு சாதாரண ஒரு சின்ன டெக்னாலஜி விஷயத்துக்கே சொல்றேன், சாதாரண விஷயத்துக்கு இன்னைக்கு பொது புத்தியில நீங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி ஜனங்க கிட்ட இனிமேல் நம்ம நாட்டில் அத்தனை மக்களும் ஒவ்வொருத்தரும் வெளில போகும்போது கையில போன் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா மக்கள் நிச்சயமா சிரிச்சிருப்பாங்க. யாரும் ஏற்றுக்கொண்டிருக்க போறதே இல்லை. என்ன இது வீட்டில் போன் வச்சிருப்பாங்க, அதுவே பணம் இருந்தால் வசதி இருந்தால் வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் போகிற இடத்துல தான் கையில் ஃபோனை தூக்கிட்டு போக முடியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபோனை தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு அந்த கேள்வி பொது புத்தியில் பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா தெரியும். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், எழுத்தறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத மக்கள் உட்பட கையில் ஒரு செல்பேசியோடு திரியிறாங்க. இது யார் சாத்தியப்படுத்துகிறா? சமூகத்தில் ஒரு சின்ன விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டெக்னாலஜி சார்ந்து சிந்தித்த அறிஞர்கள் தான் சாத்தியப்படுத்துகிறாங்க. அவங்க தான் இது அடுத்த இடத்துக்கு நகர்வு கொண்டு போகிறாங்க. ஸோ ஒரு சாதாரண அன்றாட வாழ்க்கை பயன்பாட்டு விஷயங்கள்ல கூட மாற்றம் வருவதற்கு இல்லை, அதுக்கு கூட நீங்க இப்படி மாற்றி சிந்திப்பதற்கான இடம் இருந்தால் தான் முடியும். அதெல்லாம் முடியாது. எதிர்காலத்தை முன்கணித்து அல்லது எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்துவதற்கு இந்த சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அந்த செயல்பாட்டை முடக்கும் வகையில் தேச துரோகம் அப்படிங்கிற ஒரு அந்த கோட்டேஷனுக்குள்ள அதை கொண்டு வர்றதுங்கிறது வந்து எந்த வகையிலும் ஆரோக்கியமான முன்னேற்றத்துக்கு உதவாது. நீங்க 19 பத்தி பேச்சுரிமை பற்றி பேசுனீங்க, கருத்துரிமை பற்றி பேசுனீங்க. அந்த 19க்கு பின்னாடி இருக்கக்கூடிய உட்பிரிவுகள்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வருது. ஆனா இது தொடர்பாக வரக்கூடிய வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட அமெரிக்க நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு லிபரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளாமல் அவங்க வந்து தீர்ப்புகளை கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றங்கள் இது போன்று வந்த பல வழக்குகள்ல அவங்க கொடுத்த தீர்ப்புகள் வந்து லிபரலாக தான் இருக்கு. கராராக இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 19 பிரிவை பிடிச்சிட்டு நிற்கல. அவ்வளவுக்கு பிறகு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை, அடுத்தடுத்த வழக்குகளில் உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயங்கள்
ஏன் அரசுக்குள்ள இறங்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லையா? நிச்சயம் கேள்விதான். அது அரசுக்குள்ள இறங்காதுக்கான இப்போது இருக்கக்கூடிய அரசுடைய பார்வை வந்து உச்சநீதிமன்றத்துடைய கருத்தாக்கத்துக்கு நேர் எதிர் திசையில் இருப்பதுதான் காரணம். அதுதான் காரணம். இல்லை, அதே தான் நான் பார்க்குறேன். அதாவது எந்த அரசுக்குடைய பார்வையும் அந்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற நீதித்துறையில் இருக்கிற பார்வையும் ஆளுக்கால் வேறுபடுகிறது, அரசுக்கு அரசு வேறுபடுகிறது. அதுதான் இந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்கான நான் பார்க்குறேன். தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அணி கட்டுவதற்கு ஏன் முயற்சி செய்கிறீர்கள்? மக்கள் நல கூட்டணியிலேயே நீங்கள் இணைந்து விடுங்கள் அப்படின்னு விஜயகாந்துக்கு ஒரு வேண்டுகோளை மக்கள் நல கூட்டணி சார்பாக திருமாவளவன் வைக்கிறதாக இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளிதழில் செய்தி வந்திருக்குது. அவர் தனித்து போட்டின்னு சொன்னதற்கு பிறகும் அவருக்காக காத்திருக்கிறோம், அவர் இந்த விஷயத்துல வந்து அவர் தெளிவுபடுத்தணும் அப்படின்லாம் சொல்லி மக்கள் நல கூட்டணி காத்திருப்பதை அல்லது காத்திருப்பதாக சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க முத்துக்குமார்? தனித்து போட்டின்னு அவர் சொன்னாலும் கூட அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான டெசிஷன் மேக்கராக பிரேமலதாவுடைய வார்த்தைகளுக்கு வந்து மக்கள் நல கூட்டணி கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து விஜயகாந்த் பேசி முடித்த பிறகு மைக் பிடித்து எங்களோட ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் வந்து கேப்டன் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு தான் வந்து விஜயகாந்த் சொல்கிறத விட பிரேமலதா சொன்ன வார்த்தைகளுக்கு மக்கள் நல கூட்டணி கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா தான் நான் இதை பார்க்குறேன். ஏன் திருமாவளவன் சொல்கிறது போல் இந்த கூட்டணி ஏற்கனவே வந்து அவங்க கட்டமைச்சிருக்காங்க. நான் 3 கட்டங்களை பிரச்சாரங்கள்லாம் செஞ்சு முடித்த பிறகு எங்களோட அணியிலே வந்து விஜயகாந்த் இணையிறது கால விலையத்தெல்லாம் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் விஜயகாந்துக்கு வந்து ஒரு கடந்த காலங்களில் வந்து திமுகவையும் அதிமுகவையும் நோக்கிய ஒரு முக்கியமான ஒரு விமர்சனத்தை வைப்பார். என்னென்னா கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவில் ஜெயலலிதா என்றும் அண்ணா உருவாக்கிய திமுகவில் கருணாநிதி என்றும் தொடர்ந்து அவர் வந்து அந்த விமர்சனத்தை வந்து கடந்த வருஷம் வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு தான் இருந்தார். அதனால் ஏற்கனவே ஒரு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியில் தன்னை ஒரு அங்கமாக வைக்கிறதுக்கு பதிலாக தன்னை முன்னிலைப்படுத்தி தனக்கென்ற ஒரு தனி அணியை அமைச்சு அதில் வந்து மற்ற கட்சிகளில் கேப்டன் கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அந்த ஈகோ அதுதான் வந்து இந்த இதை நோக்கி வழி நடத்துது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேட்டியில் அந்த மக்கள் நல கூட்டணி ரொம்பவும் ஸ்லாகிச்சு சொல்லுவாங்க, எங்களுடைய கொள்கைகள் விஜயகாந்தே பாராட்டிட்டார் அப்படின்னு. அந்த பேட்டியில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கூட்டணி கட்சிகள் நல்ல கூட்டணி கட்சி வேண்டுங்கிற பெரிய கட்சிகள் எங்களிடம் இறங்கி வர வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அதை அவர் வந்து மனசில் வச்சு சொன்னது திமுகவை. இன்னைக்கு அவர் சொல்கிறது அந்த கருத்துக்கு நேர்முரண். அதாவது எப்படின்னா, அவர் ஒரு கட்சி, அவர் பெரிய கட்சி அப்படின்னா எல்லாரும் தன்னிட்ட ஓடி வரணும் அப்படிங்கிறாரு. அதாவது திமுக எதிர்பார்க்குறப்போ திமுக விமர்சிக்கிறது அந்த பெரிய அண்ணன் ஆட்டிடியூட, இந்த பக்கம் இவர் தனி அணி அப்படிங்கிறப்ப எங்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறது அந்த ஈகோவினுடைய வெளிப்பாடத்தான் நான் பார்க்குறேன். இல்லை, நான் வந்து இது மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இன்னும் கூடுதலாக இன்னொரு 3-5% வாக்கு எங்கேருந்து வந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாங்கிற மனநிலையிலேருந்து இதை பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேனே ஒழிய எந்த விதமான கொள்கை அடிப்படையும் இதுக்கு இருக்கிறதாவே பார்க்கல. இன்னும் சரியாக சொல்ல போனால் இப்போ முத்துக்குமார் சொன்ன உதாரணம் இருக்குல்ல, அண்ணா உருவாக்கின கட்சிக்குள்ளே கருணாநிதி வந்து நுழைஞ்சிட்டாரு, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியில் ஜெயலலிதா நுழைஞ்சிட்டாங்க, கரையான் புற்றில் கருணாகம் குடிப்புன்றது வந்து விஜயகாந்த் சொல்கிற உதாரணம் இருக்குல்ல. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணிக்கு வந்து அதே உதாரணம் தான். அவருக்கும் இந்த கரையான் புற்றுக்குள்ளே இந்த கருணாகம் புகுந்த மாதிரியா தான் அதுவும் இருக்கும்னு யோசிக்க வேண்டிய அவசியம் தான் ஏற்படும். மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டும் ஒரு அடிப்படை விஷயம் பார்க்கணும். அவர்கள் மீது நம்பகத்தன்மை என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வந்ததுக்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு பக்கம் வைகோ, இன்னொரு பக்கம் திருமா, 2 இடதுசாரி கட்சிகள், 4 பேருக்குள்ளேயும் பல விஷயங்களே கருத்து வேறுபாடுகள் உள்ள விஷயங்கள் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் எதிலெல்லாம் கருத்து ஒருமித்து இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கிட்டு தான் அவங்க கூட்டணியை அறிவிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் உடன்படலையோ அது தனித்தனியாக இருப்போம், அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொது வேலை திட்டம்னு ஒன்று உருவாக்கி கொண்டு தான் வராங்க. அப்போ இன்னைக்கு விஜயகாந்த் வர வேண்டும் என்றால் அவர் இந்த பொது வேலை திட்டத்தை ஏற்கிறாரான்னு சொல்லணும். இந்த பொது வேலை திட்டத்தில் எதில் அவருக்கு உடன்பாடு இருக்குது, எதில் உடன்பாடு இல்லைன்னு அவர் சொல்லணும். இந்த மாதிரி அடிப்படையில் தான் இந்த புது கட்சி உள்ளவரதாக இருந்தாலுமே வரணும்னு சொல்றதுக்குல அதுதான் இவர்கள் ஏற்கனவே வகித்து கொண்டிருக்கிற நெறிமுறைக்கு உகந்தது. அதை விட்டுட்டு வெறுமை அவர் வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ரசிகர் மன்ற அமைப்பு இருக்கிறது, ஏற்கனவே அவருக்கு ஒரு காலகட்டத்தில் 10% வாக்கு இருந்தது, இன்னைக்கு தேய்ந்து கட்டெரும்பாக இருந்தால் கூட ஒரு 5ஆவது இருக்கும், அந்த 5 நமக்கு வந்துவிட வேண்டும் என்று கணக்கு போடுகிற போது இவர்கள் இத்தனை நாள் என்ன நெறி அடிப்படைகளில் இந்த கூட்டணியை கட்டுகிறார்களோ அதற்கு நேர் எதிர்நிலையில் அவர் போய் நிற்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் எந்த விதத்துலையும் இந்த ஆரோக்கியமான ஒரு போக்காக எனக்கு தெரியல. எப்போ அவர் இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். திருமாவளவன் இந்த செய்தி காட்டுகளில் சொல்லப்பட்டதில்
ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்வி வரும்போது அதில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் தேர்தல் முடிகிற வரைக்கும் யார் எங்களுடைய வேட்பாளர் சொல்வதில்லை என்ற ஒரு பொது கருத்தில் இருக்கிறோம். எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானித்து அறிவிப்பதில்லை அப்படிங்கிற பொது கருத்தில் நாங்கள் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இருக்கிறோம். புதிதாக ஒரு கட்சி வந்தால் அவர்கள் கருத்தை அறிந்து கொண்டு அதுக்கு ஏற்ப நடக்கும்னு அதை வேக தான் சொல்றாரு. இல்லை அவரை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லலை, ரொம்ப அடிப்படையில். அண்ட் ரெண்டாவது, விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தால் என்னை போன்றவர்களெல்லாம் நிச்சயமா ஆதரிக்க மாட்டோம். மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து ஆதரிக்க மாட்டோம். 5% ஓட்டு தமிழ்நாட்டுல முக்கியமா இல்ல ஞானி அப்படின்னு சில 5 தனிநபர்களுடைய ஓட்டு முக்கியமா அப்படின்னு சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணாங்க. அதே படி பார்த்தீர்கள். ஆனால் இதே அடிப்படையில் 35% 30% வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய அதிமுக திமுக போன்ற கட்சிகள் முக்கியமா என்ன, அல்லது 5% முக்கியமான அந்த கணக்கு போட்டு பேசாம அவங்க திமுகவோட அதிமுகவோட போயிடலாமே. நீங்க வெறும் ஓட்டு சதவீதம் அடிப்படையில் மட்டும்தான் முடிவெடுக்க போறீங்கன்னா 5ஐ விட 30 பெரியது இல்லையா? ஆமா இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆனால் அதல்ல விஷயம். நெறிமுறைகள் அடிப்படையில் தானே உருவாக்கப்படுது. ஆனால் விஜயகாந்த் இந்த கூட்டணிக்குள்ள எப்போது வருவது சரியாக இருக்கும்னு ஒரு நிபந்தனையை சொல்ல விரும்புகிறேன். எப்போ சரியா இருக்கும்னா, நான் முதலமைச்சர் வேட்பாளராக அவர்கள் என்னை ஏற்க வேண்டும் என்று ஏற்கவில்லை. தேர்தலுக்கு பிறகு பொது கருத்தில் அது முடிவு செய்யப்பட வேண்டும். நானும் கூட்டணியில் ஒருத்தராக சேர தயாராக இருக்கிறேன், நான் முதலமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் அறிவிச்சுட்டு வந்தாருன்னா அர்த்தம் இருக்கும். அதை அறிவிக்கிற நிலைமையில் அவர் இல்லை, அதான் பிரச்சனை. இல்லை, அதாவது திருமாவளவன் சொல்லும்போது அந்த கொள்கை ரீதியான கூட்டணி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்போ திருமாவளவன் மட்டும்தான் அதை தெளிவாக இது கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் விஜயகாந்தினுடைய 5% வாக்குகள் அது வெற்றிக்கு, அதாவது ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு, நம்பகத்தன்மைங்கிறது என்ன சொல்றேன்னா இது இந்த கூட்டணியும் வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு அந்த 5% வாக்குகள் உதவும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னது அது ஒரு நியாயமான ஒரு விஷயமா பார்க்குறேன். வெளிப்படையாக சொல்லியிருக்கார் அப்படிங்கிற வார்த்தை. இடதுசாரிகள்லாம் அந்த வார்த்தையை சொல்லலை. திரும்ப திரும்ப எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விஜயகாந்தே பாராட்டிட்டார் அப்படின்னு இடதுசாரிகள் சொல்லும்போது அதையும் தாண்டி அந்த 5% வாக்குகள் இந்த கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கு அந்த விஜயகாந்தனுடைய 5% வாக்குகள் சொல்லி அது முக்கியம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறது. அது கொஞ்சம் நேர்மையா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதை தாண்டி நான் இன்னும் ஒரு முக்கியமான திருமாவளவனுடைய நிலைப்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் சுப்பிரமணிய சாமி பேசும்போது தமிழிசை போய் பேசும்போதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இடதுசாரிகள் தரப்புலையோ அல்லது மக்கள் நல கூட்டணி தரப்புலையோ பெரிய அளவில் எதிர்வினை இல்லை. உதாரணமாக சுப்பிரமணிய சாமியோட ட்வீட்டுக்கு பதில் சொல்லலைங்கிறதுனால இனிமேல் இந்த பாஜக விமர்சிப்பதற்கான தகுதியே திமுக இல்லை அப்படின்னு பேராசிரியர் அருணன் போன்றவர்கள்லாம் மிக தீவிரமாக சொன்னாங்க. ஆனால் அதே விஜயகாந்த் போய் சுப்பிரமணிய சாமி போய் பார்த்துட்டு வந்தப்போ பேராசிரியர் அருணன் உள்ளிட்ட யாருமே பெரிய அளவில் எதிர்வினை ஆட்டல. ஏன் விஜயகாந்த் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான கோரிக்கையும் ஜிஆர் உள்ளிட்ட யாருமே கேட்கல. ஆனால் முதன்முறையா இப்பொழுது விஜயகாந்த் எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை விஜயகாந்த் சொல்லணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இது மிக மிக முக்கியமான ஒரு மாற்றமா பார்க்கிறேன். இது தேவையான ஒரு கருத்தாவும் நான் பார்க்கிறேன். 2 அம்சம் இருக்கு. ஒன்று, 5% வாக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியமாக மக்கள் நல கூட்டணியை சேர்ந்தவர் வைகோ உட்பட நீண்ட காலமாக வலியுறுத்தி பேசிக் கொண்டிருப்பது புதிய வாக்காளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எந்த கட்சியும் சாராதவர்கள், திமுக சாராதவர்கள். இந்த புதிய வாக்காளர்களே 40% கிட்டத்தட்ட இருக்காங்க. அவர்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மிகச் சுலபமாக நாங்கள் ஆட்சியை கூட பிடிக்க முடியும் என்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த புதிய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய 30-40% பேர் புதிய வாக்காளர்கள் வராங்கல்ல, அவர்கள் பார்வையில் இருந்து நீங்கள் விஜயகாந்தோடு போவதை அந்த வாக்காளர்கள் விரும்புவார்களா மாற்றார்களா என்ற பார்வை இருக்குல்ல, அதுதான் மக்கள் நல கூட்டணிக்கு ரொம்ப அடிப்படையில் தேவைப்படுகிறது. 5ஐ விட அது பெரியது. அப்படி பாத்தீங்கன்னா சரி, ஒரு முடிவை மக்கள் ஏற்கிறாங்களா ஏற்கலையா அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி தெரியும்? உரசி பார்த்து தான் நிச்சயமாக மக்களுடைய கருத்து நிலை என்னங்கிறது தெரியாமல் அரசியல்ல பொது வாழ்க்கையில் யாரும் இருக்க முடியாது. அதை வெளியில பகிரங்கமாக எடுக்கிற பாஸ்டர்ஸ் வேற, நிலையெடுத்து பேசுவது என்பது வேற. ஆனால் கள நிலைமை என்னவா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரியாமல் அரசியல்ல பெரிய தலைவர் என்று சொல்லக்கூடிய எந்த தலைவரும் இல்லை. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 1971 தேர்தலில் மக்கள் பெரிய அளவில் கூடுனப்போ காமராஜர்லாம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்துச்சு. பெரிய அதிகாரிகள்லாம் கூட மாலை போட்டாங்க. அப்படின்னா காமராஜர் ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கார். காமராஜரை விட தமிழக மக்களுடைய நாடி துடிப்பை வேற யாருக்கு தெரிஞ்சிருக்க முடியும்? ஆனால் அவர் மக்கள் நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்கன்னு தான் அவர் நம்பியிருக்காரு. அதனால கலச்சூழல் இருந்தாலும் அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பர்செப்ஷன் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி முடிவுகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான கொள்கை முடிவுகளும் அவங்க எடுக்கிறாங்க. அதுதான் தேர்தல் சமயத்தில் அதுதான் பாசிபிள்.
விஜயகாந்த் வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அல்லது அதை தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்து சேர்ந்தால் மக்கள் நல கூட்டணியை ஏற்பேன், பரிசீலிக்கலாம் ஆதரிக்கிறத பத்தி ஞானி பரிசீலிக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி அவர் ஏதாவது ஒரு கண்டிஷன்ல வந்து சேர்வதை நீங்க ஏற்பீங்களா? இல்லை, எந்த ஒரு கண்டிஷன் வந்து இவங்க போடக்கூடிய சூழல்ல மக்கள் நல கூட்டணி இருக்காங்களாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவங்க இல்லவே இல்லை. அவங்க எப்போ வந்து பிரேமலதா வந்து கேப்டன் கிட்ட வந்து பேசணும், அந்த வார்த்தை நான் திரும்ப திரும்ப அதுக்காக தான் சொல்றேன். கேப்டன் கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கும்போது கேப்டன்ங்கிறது கிங் அப்படி சொல்லக்கூடிய அந்த அவங்க கிட்ட வந்து பேசணும் அவர் சொன்ன பிறகு இவங்க மக்கள் நல கூட்டணி விஜயகாந்துக்கு நிபந்தனை போடக்கூடிய அந்த வலிமையை இழந்துட்டாங்க அப்படிங்கிறதா நான் அப்படி ஒரு வலிமை இருக்கிறதா விஜயகாந்த் நம்பல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். முத்துக்குமார் சொன்ன சுட்டிக்காட்டி முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு. பாஜக பற்றின உறவை பற்றி அவர் தெளிவுபடுத்தணும் சொன்னார் இல்லையா? அது கண்டிஷன் தானே? இல்ல, அது கண்டிஷன்ல அதுக்கு பின்னால ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. நான் வந்து இன்னைக்கும் என்ன நினைக்கிறேன், அடுத்த ஒரு மாத காலத்துக்கு மேல இருக்கு இல்லையா தேர்தலுக்கு, இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள விஜயகாந்த் தன் கூட்டணி பற்றின முடிவுகளை கருத்துக்களை மாற்றிக்கொள்ளலாம். வேற யாரோட கூட்டணி கூட அமைக்காமலும் போகலாம். அது என்ன வேணாலும் அரசியல்ல ஒரு வார காலம் என்பது பெரிய காலம் தான். ஒரு மாத காலம் ரொம்ப ரொம்ப பெரிய காலம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அவர் தொடர்ந்து இதே நிலைப்பாட்டில இருந்து யாராவது என்னோட வரவங்க வந்தா வாங்க, நான் தான் கிங், நான் தான் நிக்க போறேன், தனியா தான் நிக்க போறேன் அப்படிங்கிற நிலையிலேயே அவர் நீடித்து இருந்தார். ஆனால் தேர்தல் முடிகிற வரைக்கும் அதுக்கு பின்னால வந்து நிச்சயமாக அலையன்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன அலையன்ஸ் என்றால் அது பாஜக அலையன்ஸ் நான் நினைக்கிறேன். பாஜகவோடு பகிரங்கமான கூட்டணி வைப்பதா ரகசியமாக கூட்டணி வைப்பதான்ற சாய்ஸஸ்ல ரகசிய கூட்டணி மேலானது என்ற முடிவுக்கு இப்போ வந்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன். இல்ல, அதாவது பாஜக மக்கள் நல கூட்டணியில் போறதா திமுகவோட கூட்டணி போறதுங்கிறது வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா மக்கள் நல கூட்டணியை போறதை விட பாஜகவுக்கு கூட்டணிக்கு போறது அந்த எலக்டோரல் அந்த விஷயங்களுக்கு தேவையான இன்ன பிற அம்சங்களை அவர் திரட்டிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அவர் பாஜக கூட்டணியை நோக்கி போகலாம். அதற்கான ஒரு மாத காலத்தை அவர் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு தாண்டி அவருக்கு வேற ஒரு கணக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2019 வரைக்கும் யோசிச்சு பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கம் மத்தியில் இருக்க போகிறது. அடுத்த 3 ஆண்டுகளும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியுடைய பின்பலம் இல்லாததுனாலதான் சென்ற 5 ஆண்டுகள் அவரால் தமிழ்நாட்டில் இது எதிர்கட்சி தலைவராக இருந்து கூட செயல்பட முடியல. ஆளுங்கட்சி அவரை மிக கடுமையாக கேவலப்படுத்தியும் கூட அவருடைய 7 எம்எல்ஏக்களை அவரிடமிருந்து பிரித்தும் கூட 7 எம்எல்ஏக்களுக்கு மத்திய அரசுல அவங்க யாருமே இல்லையே, பின்னணியில யாரும் இல்லைன்னு சொல்றேன். விஜயகாந்த் தமிழ்நாட்டில் போன 5 ஆண்டுல அரசியல் செய்ய முடியாமல் போனதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ்ல ஒரு ரீசன் அவருக்கு டெல்லியில இருக்கிற ஆட்சியும் அவரோட சாதகமா இல்ல. இல்லைங்க, நீ ஒரு மாநிலத்துக்குள்ள எதிர்கட்சி செயல்படுவதற்கு டெல்லியினுடைய தமிழ்நாட்டு அரசியல போன 20 வருஷமா பாருங்க, 20 வருட காலமாக திமுக அதிமுக அரசியல் என்பதே டெல்லியில இருக்கிற ஆட்சியோடு யார் உறவுல இருக்கிறாங்க பொறுத்து தான் தீர்மானிக்கும். நீங்க எந்த விதமான அரசியலை தமிழ்நாட்டு மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க போறீங்கிறத பொறுத்த விஷயம் இல்ல. இப்போ செய்து கொண்டிருந்த அரசியல் சரி, தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் ஒரு இடம் கூட இல்லாம, இந்திய நாடாளுமன்றத்திலையும் ஒரு இடம் கூட இல்லாம தமிழ்நாட்டுல அரசியல் செய்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கத்தானே செய்யறாங்க. இல்ல, அதை முக்கியமா பத்தி நம்ம பேசுறேன். நான் வந்து பெருவாரியாக ஓட்டு அரசியல் இருக்கிறவர்கள் குறிப்பாக ஆட்சியை பற்றின ஆசையோடு இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா இருந்தவர்கள் ஆண்டவர்கள் ஆளாகிறவர்கள் எடுத்தீங்கன்னா அவங்க மாறி மாறி காங்கிரஸ் அல்லது பிஜேபி டெல்லியில யார் இருந்திருக்கிறார்களோ அவர்களோடு இருக்கிற உறவை தங்கள் பின்பலமாக கேடயமாக எப்போதும் பயன்படுத்துவாங்க. அவங்க இவங்க முதுகுல சவாரி செய்யறாங்க என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு இவர்கள் அவர்களை கேடயமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது கூடவே உண்மை. அதை மறுக்கவே முடியாது. இல்ல, நான் இதுல வேறுபடுறேன். ஏன்னா 2001 பாஜக திமுகவுடைய ஆதரவோட மத்திய அரசு இருந்தபோது இங்க வந்து அதிமுக வந்து திமுகவை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துனுச்சு. கலைஞர் கைது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து எதிர்கட்சிக்கு வந்து கடுமையான நெருக்கடிகள் உருவாச்சு. அதன் பிறகு காங்கிரஸ் வந்து திமுகவுடைய ஆதரவோட காங்கிரஸ் இருந்தபோதும் கூட இங்க வந்து திமுக வந்து கடுமையான நெருக்கடிகளை வந்து ஆளுங்கட்சியிலேருந்து சந்திச்சிருக்கு. அதனால மத்திய அரசுடைய ஆதரவு இருக்குது இல்லைங்கிறத பத்தி அது ஒரு பெரிய விஷயமா வந்து கடந்த 20 வருஷத்துல இல்லைங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால இங்க இருக்கக்கூடிய அரசியல் வேற விதமா தான் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். இல்ல, எந்த விதமான சப்போர்ட் மத்திய அரசு இருந்து கிடைக்கும்? நீங்க வந்து வேற ஏதேனும் பெரிய தப்பு செய்யும் போதுதான் அவங்க காப்பாத்துறது. நேரடியாக மறைமுகமான ஏராளமான துறைகள் இருக்கின்றன. துறைகள் இருக்கு. நேரடியா மறைமுகமான பலவிதமான உதவிகள் இருக்கு. உளவுத்துறை பயன்படுத்துவது உட்பட பலவிதமான உதவிகள் இருக்கின்றன. அந்த கன்சிடரேஷன்ல நிச்சயமா 2019 வரைக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வரப்போறதில்லை. எப்படியும் யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் நம்ம ஆட்சிக்கு வரப்போறதில்லை. ஆனால் அடுத்த 5 ஆண்டு நீங்க எதிர்கட்சியாக சிறப்பாக இருக்கணும்னா
நமக்கு பின்பலம் வேணும்னா டெல்லி நம்மோடு இருப்பது நல்லது. 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய பிஜேபி தனக்கு துணையாக இருப்பது நல்லது என்ற ஒரு கணக்கு அவர் போடுவதற்கு எல்லா விதமான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை பகிரங்கமாக பிஜேபியோடு போவதா அல்லது அவர்களோடு ஒரு புரிதலோடு தனியாக இருந்து போட்டியிடுவதான்றதுல 2வது முடிவுக்கு வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். என்னோட பார்வை வேற மாதிரி இருக்கு. என்னன்னா எப்படியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4 முனை போட்டி 5 முனை போட்டி அப்படின்னு வர்றப்போ ஒரு ஹங் அசம்பிளி தான் வரப்போகுது. அதனால தேர்தலுக்கு பிறகு தனக்கான ரோல் வைட்டல் ரோல் இருக்கும் அப்படின்னு விஜயகாந்த் கணிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் பலமுனை போட்டி நடந்ததுன்னா தொங்கு சட்டம் வரும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம எப்படி வர முடியும்? ஹங் அசம்பிளி வருங்கிற வாய்ப்பை நான் ஏற்கல. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். பலமுனை போட்டி வந்து ஹங் அசம்பிளியா தான் போய் முடியும்ன்றதுக்கான எந்த விதமான லாஜிக்கும் இல்ல. கடந்த காலத்துல வந்து அதுக்கான சான்றுகள் எதுவும் இல்ல. நான் வந்து விஜயகாந்தோட கணிப்பு என்னவா இருக்கு, ஏன்னா திமுக அதாவது அதிகம் லாபம் தரக்கூடியதுங்கிறது திமுக கூட்டணி, அதையும் தவிர்க்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கான பின்னணி இதுவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இறுதியான கேள்வி, ஞானி குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டில் செயல்பட வேண்டும் என்றால் 2019 வரைக்கும் குறைந்தபட்சம் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது, அவர்களுடைய ஆதரவு நமக்கு தேவை அப்படின்ற முடிவுக்கு அவர் வராரு அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த அசஸ்மெண்ட், இந்த மதிப்பீடு மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாதா? அவங்க மீண்டும் மீண்டும் ஏன் விஜயகாந்தை தடுக்க முயற்சி பண்றாங்க? அந்த திருமாவளவனுடைய கடைசி எலிமெண்ட் அந்த வார்த்தையே அதுதான். அந்த முக்கியமான நிபந்தனை, நீங்க பாஜக கூட போகக்கூடாது அல்லது பாஜக குறித்த நிலைப்பாடு எங்களுக்கு தெளிவா தெரிவிக்கணுங்கிறதுக்கு காரணமே இவர் பாஜக பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன். பாஜக பக்கம் போக விடாமல் தடுப்பதற்கான எல்லாருமே வந்து தடுப்பதற்காக விஜயகாந்தோட ஒருத்தர் தங்களோடு வருவதை பற்றின அக்கறையை விட யாரோட எல்லாம் போய்விடக் கூடாதுங்கிற அக்கறை தான் கூடுதலாக இருக்கு. இல்ல, அதாவது விஜயகாந்துக்கு வந்து விஜயகாந்தனுடைய மீதான ஒரு பரிவின் அடிப்படையில் சொல்றாங்கன்னு சொல்ல, தனக்கு வந்தா இன்னும் தன்னுடைய மக்கள் நல கூட்டணிக்கு வந்தா கூடுதல் லாபம் கிடைக்கும்னு மக்கள் நல கூட்டணி நம்புது. அது மட்டுமே, அதாவது விஜயகாந்த் அங்க போயிட வரோ மதவாதத்தில் சேர்ந்துருவாரோங்கிற ஒரு கவலையின் அடிப்படையில் இல்ல, அவர் அங்க போகாம இங்க வந்தா கூடுதல் பலம் வந்து மக்கள் நல கூட்டணி கிடைக்குங்கிறது லாபம். இங்க வந்தா லாபம், அங்க போனா அவருக்கு கிடைக்கக்கூடிய வேறு சில வாக்குகளை கிடைக்க விடாம செய்வதற்காக எக்ஸ்போஸ் பண்றதுக்காக அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.